ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நற்செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. நீ எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரும் மகிழ்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பிற்காகவும் பக்திக்காகவும் நான் உன்னை என் உயிராக பாதுகாப்பேன். குழந்தையே, இல்லாத ஒன்றை பற்றியும் கிடைக்காததை பற்றியும் நினைத்து வருத்தப்படாதே. என் செல்லமே, அம்மா நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று தானே நினைக்கின்றாய்? செல்ல குழந்தையே, உன்னை எப்படி நான் மறப்பேன்? இப்பொழுதுதான் நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன். இப்பொழுதுதான் நான் உன்னை நெருங்கி வருகின்றேன் என்பதை புரிந்து கொள். எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு. நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழம்பி கிடக்கும் வேளையில் உன் கனவில் நான் வந்து உன் குழப்பத்திற்கு நிச்சயம் தீர்வு கூறுவேன். இந்த அம்மாவை நினைத்து கொண்டிருக்கும் அன்பு பிள்ளையை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன். நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கென ஆசிர்வதிக்கப்பட்டது எதுவோ அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது எனது கடமை. ஒரு நிமிடம் எனக்காக ஒதுக்கி என் எதிரில் வந்து அமர்ந்து என்னிடம் பேசு. உன் குறைகளை என்னிடத்தில் கூறு. கஷ்டங்கள் யாவையும் தீர்க்கும் காலம் வந்து விட்டது. உனக்கான நல்ல இடத்தை ஆசிர்வதித்து உன் வருகைக்காக காத்திருக்கின்றேன். நீ என்னை உணர்ந்து என்னிடத்தில் சரணடையும் போது சந்தோஷத்துடனே வாழ்வாய். உனக்கு தேவையில்லாதவற்றை நான் உன்னிடமிருந்து அகற்றிவிட்டேன். உனக்கு நல்லது எதுவோ சரியானவை எதுவோ அதை நிச்சயம் உன்னிடம் கொடுப்பேன். நீ பயப்படாமல் இரு தங்கமே. நினைத்தவுடன் எந்த ஒரு காரியமும் நடக்காது. அதற்கு தகுந்த நேரத்தை நிச்சயம் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். சிறிய விஷயத்தை கூட பெரியதாக நினைத்து உன் மனதை ஏன் இப்படி வருத்தி கொள்கிறாய்? எதை நினைத்தும் நீ கலங்காதே என் குழந்தையே. என் மீது நீ வைத்திருக்கும் பக்திக்காகவும் உன்னுடைய உறுதியான நம்பிக்கைக்காகவும் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் கொடுப்பேன். என் மீது நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் என்றாவது ஒரு நாள் நம் அம்மா நமக்கு நல்லது செய்வார் என்று காத்திருக்கும் என் பிள்ளைக்கு நினைத்தபடி வாழ்க்கையை அமைத்து தருவேன். குழப்பங்களும் ஏமாற்றங்களும் அவமானங்களும் மனிதர்களின் வாழ்வில் சகஜம்தான். இந்த பொழுது உனக்கு எப்படியானாலும் முடிந்திருக்கலாம். ஆனால் நாளைய விடியல் நிச்சயமாக இனிதே துவங்கும். நாளை உன்னை பார்ப்பதற்காக நிச்சயம் உன் வீடு தேடி வருவேன். உனக்கு நல்லதை மட்டுமே கொண்டு வருவேன். உன் தாய் என்றும் துணை இருப்பேன் என் குழந்தையே. என் பிள்ளையான நீ நாளை விடியும் பொழுது எனக்கு நல்ல செய்தி வர வேண்டும் அம்மா என நம்பிக்கையோடு காத்திருக்கிறாய். என் பிள்ளையே, உனக்கான காலம் கனிந்து விட்டது. என்னை சரணடைந்து விடு. பேர், புகழ், செல்வம், வெற்றி என அனைத்தும் உன்னை தேடி வரும். காத்திரு. உன் காத்திருப்பு என்றும் வீண் போகாது. அதற்கான பலன் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். இனிவரும் காலங்களில் நிறைவான செல்வங்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வாய். நீ நல்லது சொல்லும் பொழுது காது கொடுத்து கேட்காதவர்களுக்கு எதையும் சொல்லாதே. கேட்காமல் போவது அவர்கள் தவறல்ல. அவர்களின் கர்ம வினை இன்னும் முடியாததால் தான் நீ நல்லது சொல்லும் போது அவர்களால் கேட்க முடியவில்லை. உன் மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கிறது என எனக்கு தெரியும். அதை ஆற வைப்பதற்கு என்னால் மட்டும் முடியும். உன் தோற்றம் மாறி போனாலும் நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பு மறையவே இல்லையே. அப்படிப்பட்ட என் செல்ல பிள்ளைகளுக்கு நான் நல்லது மட்டுமே செய்வேன். நீ விரும்பியதை உன் கைகளில் தந்தே தீருவேன். உன் துன்பங்களை முற்றிலுமாக விலக்கி உன் தலையெழுத்தை மாற்றி போகிறேன். உன் தலையெழுத்தை மிக சிறப்பாக எழுதி வைத்திருக்கின்றேன். உனக்காக நான் எழுதப்பட்டதை விரைவில் நிறைவேற்றப்படும். தொலைந்த பொருட்களும் தொலைந்து போன உறவுகளும் தானாகவே உன்னை தேடி வரும்படி செய்வேன். நீ என்றைக்கும் முன்னேறி வாழ்வின் உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும். நல்லது மட்டுமே நினைக்கும் நீ கர்மாக்களை முற்றிலுமாக நீக்கி உனக்கு சிறப்பான எதிர்காலத்தை நான் தருவேன்.
கூடிய விரைவில் உன் மனதில் சந்தோஷங்களை மட்டுமே நிரப்புவேன். நம்பிக்கையோடு இரு. உன் அன்னை நான் இருக்கும்போது உனக்கு ஏன் மனக்கவலை? தைரியமாக இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அம்மா என்றும் உனக்கு துணை இருப்பேன். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி.